மீதமான இட்லியை வச்சு டேஸ்டியாக முட்டை இட்லி உப்புமா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வெங்காயம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி பழத்தை குட்டியை கட் பண்ணி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தக்காளி நல்லா குழைய வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பொடிச்சு வச்சுருக்கிற இட்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தழை இருந்துச்சுன்னா மல்லித்தழை தூவி கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட மல்லித்தழை இல்லை, அதனால் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.